வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராமுடைய லிங்க் இருக்கும். வேற டெக்னிக்கல் டவுட்ஸ் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பரை பார்த்துட்டு கால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீக்கான நியூஸஸ். இந்த வீக் அப்படிங்கிறது வந்து நிறைய நியூஸஸ் இருக்கு. ரொம்ப இம்பேக்டான நியூஸஸாக இருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நியூஸஸ் கேலண்டரில் இல்லை அப்படின்னாலும் செஃபோடைய ரீட்டைல் சேல்ஸும் பவுண்டுடைய கன்சியூமர் கிரெடிட்ஸும் மதியம் இருக்கும். ஸோ அதுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக மூவ்மெண்ட் இருக்கும். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது வந்து யூரோப் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா யூரோப், ஃப்ரான்ஸ், டென்மார்க் அண்ட் தென் யூரோப் ஏரியா அண்ட் இட்டாலி இங்கே எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிபி இருக்குது. ஓகே, ஜிடிபி இருக்குது. அதுக்கப்புறம் யூஎஸோடைய ஜாப் ஓப்பனிங் அண்ட் கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து செவ்வாய்க்கிழமை இருக்கக்கூடிய விஷயம். புதன்கிழமை ஆயில் இன்வென்ட்ரி அண்ட் நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி இருக்குது. அண்ட் புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 3 நாளுமே ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் அதிகமாக இருக்கக்கூடிய நியூஸஸ். ஸோ நியூசிலாண்டுடைய பிஸ்னஸ் கான்ஃபிடன்ஸ் இருக்குது 6:30 மணிக்கு. 7 மணிக்கு ஆஸ்திரேலியாவுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் குவார்டர்லி அண்ட் இயர்லி இருக்குது. அதுக்கப்புறம் 7 மணிக்கு ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. இது தொடர்ச்சியாக உங்களுக்கு ஃப்ரான்ஸ், இட்டாலி அண்ட் தென் யூரோப் ஜோன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படிங்கிறது வந்து யூரோப் ஜோனுக்கு செவ்வாய்க்கிழமையும் இருக்குது, புதன்கிழமையும் இருக்குது. ஆஸ்திரேலியாவுக்கு புதன்கிழமை இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை நைட் 11:30 மணிக்கு நமக்கு ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏதாவது சேஞ்சஸ் வரப்போதா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரிய சேஞ்சஸில் எதுவும் வரப்போகிறது கிடையாது. ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ அது 11:30 மணிக்கு இருக்கும். 12 மணிக்கு அதோடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கும். ஸோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கண்டிப்பாக அவங்க அப்கமிங்க்கு எவ்வளோ நம்ம வந்து மாற்றுவோமா மாற்ற மாட்டோமா, செப்டம்பரில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் குறைப்போமா குறைக்க மாட்டோமா அப்படிங்கிறத பற்றி இருக்கும். இந்த மந்த்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து குறையாது. ஆனால் கொடுக்கக்கூடிய நெக்ஸ்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு தான் மார்க்கெட் பயங்கரமாக ரிலேட் ஆகும். ஸோ வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு செஃப் மார்க்கெட் ஹாலிடேவாக இருக்கும். அதுக்கப்புறம் பவுண்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. ஓகே, பவுண்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. அண்ட் தென் 6 மணிக்கு ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஜாப் ஓப்பனிங் இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நமக்கு நான் ஃபார்ம் பேரோல் இருக்கு. ஸோ நான் ஃபார்ம் பேரோல் ஒன்று இருக்கு, ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு அண்ட் ஜாப் ஓப்பனிங் இருக்குது. ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங்கும் ஜாப் ஓப்பனிங் இருக்கு. ஸோ புதன், வியாழன், வெள்ளி ரொம்ப இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் யூஎஸ்ல. இதே திங்கள், செவ்வாயில் பார்த்தீங்கன்னா யூரோப் ரிலேட்டட்லையும் பவுண்ட் ரிலேட்டட்லையும் நமக்கு நியூஸஸ் இருக்கும். புதன்கிழமை பொறுத்த வரைக்கும் மார்னிங்லேருந்தே நமக்கு கண்டினியூ மார்க்கெட்டோடைய நியூஸஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ் உடைய சார்ட் பார்த்துடலாம். ஸோ டிஎக்ஸ்ஒய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகி மார்க்கெட் நின்றுட்டு இருக்கான். ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நமக்கு ஒரு கன்சால்டேஷனாக மாட்டிக்கிச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து இங்கேருந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே மூவ் பண்ணணும் அல்லது இதை பிரேக் பண்ணி கீழே வரணும். ஸோ மேலே மூவ் பண்ண எவ்வளோ தூரம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 105.30 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ். இங்கே ஒரு 105ல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் சும்மா பிளாக் பேஸ் பண்ணி வச்சுருந்தாலும் மேலே இருக்கக்கூடிய 105.30 அப்படிங்கிற லெவலோ அல்லது 50 வரைக்குமே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு தான் மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் ப்ளஸ் நமக்கு சேனலோடைய டாப்ஸும் வந்து அந்த இடத்துல நியரஸ்டில் வந்து மீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது வந்து ஒரு பிரேக் அவுட் லெவல் ஆகாமல் ஏன் இங்கே கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 104.50 அப்படிங்கிறது ஒரு பிரேக் அவுட் லெவலாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த லெவலுக்கு மேலே ஒரு நல்ல க்ளோஸ் அப்படிங்கிறது ஒரு டே க்ளோஸ் ஒரு 4 ஹவர் க்ளோஸாக இருந்தால் மார்க்கெட் மேலே போக போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக எடுத்துக்கலாம். இல்லைன்னா ப்ரைஸ் கீழே உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே போகும். ஸோ இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா 104.50 லெவல் பிரேக் ஆகும் பொழுது நமக்கு ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான
வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். கீழே உடைச்சாலும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 103.50 தான் நமக்கு நெக்ஸ்ட் 103.50 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல். அதை உடைத்தா இன்னும் மார்க்கெட் ரொம்ப கீழே போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ அரௌண்ட் திஸ் ஏரியா இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்கு, சப்போர்ட் இங்கே இருக்கு, நடுவில் வந்து மார்க்கெட் ஸ்டக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய பிளேயர்ஸ் உள்ள வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்ட்ரு ஆகிற இடம் தான் இந்த ரேஞ்ச் மார்க்கெட். இங்கே அவங்க முன்கூட்டியே ஆர்டர்ஸை போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ப்ரைஸ் வந்து எய்தர் ஏதாவது ஒரு சைடு, இப்போ ஒரு 4 ஹவரில் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் எக்ஸ்பான்ஷனாக பார்க்கலாம். ஸோ இந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ கீழே உடைத்தால் டக்குன்னு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் பை எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே நேராக பிரேக் அவுட் ஆகுதுன்னா 104.50 உடையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். ஸோ இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணி நின்றுட்டான் அப்படின்னாவே ஒரு 4 ஹவர் ஒரு டேல நமக்கு ரெண்டுமே நடந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 105.30 அண்ட் 105.50 வரைக்கும் மேலே மூவ் ஆக போகிறான்னு அர்த்தம். ஸோ அங்கே போனோடனே கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. இதை வந்து கொஞ்சம் அப்படியே மாடரேட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இந்த 104.50 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லெவல் அப்படிங்கிறது நமக்கு இன்னொரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா எஸ், வாய்ப்புகள் உண்டு. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு டேர்ன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் பவர் நியூஸஸ் கிடைக்காதனால மார்க்கெட் சப்ஸ்டெயின் ஆகி இங்கே நின்றுட்டு இருக்கு. ஸோ கீழே உடைத்தாலும் டக்குன்னு மார்க்கெட் இந்த டாப்பை மட்டும் பிரேக் பண்ணால் மேலே போயிடும். ஏன்னா நியூஸஸ் வரும்பொழுது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும்போது உடனே ஃப்ளாஷில் போகும்போது நம்ம வந்து க்ளோசஸ் பார்க்கறது ரொம்ப கடினமாக இருக்கலாம். நெக்ஸ்ட் ஹீரோ யூஎஸ்டி. ஹீரோ யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் வந்து நின்றுட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலில் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஹீரோக்கும் நியூஸஸ் இந்த வீக் நிறையா இருக்குது. செவ்வாய் புதன் ரெண்டுமே வந்து ஹீரோடைய நியூஸஸ் தான். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவலுக்கு ப்ரைஸ் வந்து ரீச் ஆகணும். ஸோ இப்போ சேனல் பார்த்தீங்கன்னா அப்சைட் சேனல் தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இப்போ சப்போர்ட்டை தேடி வந்துட்டு இருக்கு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக் மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மேலே போக சான்சஸ் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் போயிட்டு இருக்கான். ஸோ நமக்கு வந்து இந்த கரெக்ஷன் நல்லா பிரேக் அவுட் நடக்கிற வரைக்கும் மேலே திருப்பி போனால் கூட நமக்கு டாப் அண்ட் டாப்பில் ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால் இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் மார்க்கெட் போய் டேர்ன் ஆச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக இந்த மார்க்கெட்டில் செல் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம ட்ராவலிங் டுவர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து சப்போர்ட்டுக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே போய் நம்ம பை ட்ரை பண்ண வேணாம். இந்த டாப்பரில் நமக்கு ஏதாவது செல் சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம செல் ட்ரை பண்ணலாம். இல்லை இதையும் தாண்டி கொஞ்சம் மேலே போனோன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். ஸோ டாப்பரில் நமக்கு எந்த ஏரியாவில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாலும் அந்த ஏரியாவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செல் ட்ரை பண்ணுறது வித் ஸ்டாப் லாஸோட ட்ரை பண்ணுறது. வரக்கூடிய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நான் ஃபார்ம் பேரோல் எல்லாம் நமக்கு ஹீரோ யூஎஸ்டியில் ஒரு நல்ல ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா DXY 105.50 வரைக்கும் அந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் போகிற காட்டியும் ஹீரோ யூஎஸ்டி கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை ஜிடிபி இருக்கு, செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. ஸோ இந்த செவ்வாய் புதன்லேயே மார்க்கெட் வந்து நல்லா ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட் பவுண்ட் யூஎஸ்டி. பவுண்ட் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருந்த மார்க்கெட் இப்போ பிரேக் அவுட் நடந்து நின்றுருக்கு. ஸோ இந்த இடம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்குது. இப்போ டாப் சைட் சேனலில் தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்போர்ட் லெவலுக்கு வரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் சப்போர்ட் லெவலுக்கு பக்கத்தில் தான் நம்ம மார்க்கெட்டில் நின்றுட்டு இருக்கோம். ஸோ திருப்பி சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் மேலே போக சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பவுண்டுடைய நியூஸ் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கும் பொழுது நமக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டுடைய நியூஸ் வந்து வியாழக்கிழமை தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் இருக்குது. குறைத்தாங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம்
ஃபால் ஆக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒரு 4 ஹவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து செல் சைடில் தான் போயிட்டுருக்கு. ஸோ பை எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெயிட் பண்ணலாம். ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் பிரேக் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு வித் சம் கன்ஃபர்மேஷனோட போகலாம். ஸோ பிகினிங்கில் என்ன ஆகுனா இது பிரேக் ஆனாலும் இந்த டாப் பிரேக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, மார்க்கெட் வந்து டக்குன்னு பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா பை போகக்கூடாது. இந்த டாப்ஸ் பிரேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இதை பிரேக் பண்ணி நின்னால்தான் ப்ரைஸ் கீழே வந்துட்டு திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லைன்னா இங்கே ஃபேக் பிரேக் கொடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் கீழே வர வாய்ப்பு இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி இங்கே எப்படி க்ளோஸ் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த மார்க்கெட்டில் என்ட்ராக ட்ரை பண்ணுங்க. ஸோ பவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பிரேக் அவுட் ஆனால் பை நடக்க வாய்ப்பு இருக்கும். விஎஸ் ஸ்ட்ராங் ஆனால் கூட கீழே இறங்காது, கன்சால்டேட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கும். இதே மார்க்கெட் வந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் இது எல்லாமே உங்களுக்கு வந்து வீக்காக மாறிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே இருக்கக்கூடிய இந்த சேனலையும் பிரேக் பண்ணி நியூ ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய வெஜஸ்லேருந்து இப்போ தான் பிரேக் ஆகிடுக்கு. ஆல்மோஸ்ட் சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டான். ஸோ இப்போ என்ன நடக்கணும்னா மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். இங்கேருந்து மேலே போயிட்டு தென் ப்ரைஸ் கீழே வரணும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மேலே போய் அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். பட் கரெக்ஷனுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ ஃபால் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஃபாலாக இருக்குது. நமக்கு வேற ரீட்ரேஸ்மெண்ட்டை இது வரைக்கும் மார்க்கெட் கொடுக்கல. ஆனால் அப்கமிங்கில் ப்ரைஸ் வந்து இப்போ கீழேயே வருது அப்படின்னு கூட வச்சுக்குவோம். ஸோ கீழே வந்து இது ரிஜெக்ஷன் பண்ணாலும் சரி, ரிஜெக்ஷன் பண்ணாமல் மார்க்கெட் வந்து இங்கேயே சப்போர்ட் எடுத்து மேலே போய் இந்த லெவலை பிரேக் பண்ணி ரீடெஸ்டிங் கிடச்சிச்சின்னா நம்ம இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட்டை பை ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் நல்லா புரிஞ்சுக்கணும். டேல வந்து நமக்கு வெஜ் இந்த மாதிரி ஒரு வெஜ் வந்து டேல இருந்த வெஜ் பிரேக் ஆகி மார்க்கெட் வந்து கீழே வந்ததுக்கான ஒரு கரெக்ஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கிறது அதோடைய கரெக்ஷன் தான். இது ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கேருந்து எடுத்தோம்னா நமக்கு எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் வந்து மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு எடுக்கணும். மார்க்கெட் இன்னும் ஆக்டிவேட் ஆகலை அதுக்கு. நெக்ஸ்ட் நியூசிலாந்து யூஎஸ்டி. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நல்ல பாட்டம் வந்துட்டான். இந்த சப்போர்ட்டுக்கு ப்ரைஸ் இங்கே வந்துட்டான். இதையும் உடைப்போம். இதையும் உடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எந்த சப்போர்ட்டுக்குமே வேலை செய்யல. ப்ரைஸ் நேராக வந்து கீழே இறங்கிட்டான். இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் கீழே தான் போக போகுது. ஸோ நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து புதன்கிழமை மட்டும்தான் நியூசிலாண்டுடைய நியூஸஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அப்படி போய் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மார்க்கெட் வரைக்கும் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து செல் தான். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே வீக்கஸ்ட் கரன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து, கேட், ஆஸ்திரேலியா தான் இருக்கிறதுலே வீக்கஸ்டான கரன்சியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் நியூசிலாண்டில் செல் கிடைத்தால் இப்போ யூஎஸில் வந்து வீக் ஆகிற மாதிரி தெரியுது. யூஎஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி தெரியுது. அதாவது கீழே வந்துட்டு மேலே போகிறான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நியூசிலாந்து யூஎஸ்டிலாம் ரன்னிங் செல்லை நம்ம எடுக்க வேண்டியதாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டில் எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து டாப் ரெசிஸ்டன்ஸ்க்கு இப்போ வந்துட்டோம். இப்போ டாப் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கணும். ஆனால் மார்க்கெட் திரும்பலை. இந்த ரேஞ்சை வந்து இப்போ தான் பிரேக் பண்ணி மார்க்கெட் நின்றுருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச், இந்த கன்சாலிடேஷன் ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் என்ன பண்ணிக்கிறான், மேலே வந்து அழகாக பிரேக் பண்ணி இப்போ போய் ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணுறான். இப்போ ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இப்போ ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணுறோம். பட் என்ன ஆக்டிவேட் ஆக டைம் எடுக்கும். ப்ரைஸ் வந்து 4 ஹவரில் எப்படியும் டியூஸ்டேக்கு மேலே தான் நமக்கு மார்க்கெட் கீழே இறங்க சான்சஸ் இருக்கும். ஸோ ப்ரைஸ் கீழே வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும் போது செல் எடுத்துட்டோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலுக்கு திருப்பி ப்ரைஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே இன்னும் ஃபார்மேஷன் வரல. பட் இன்னொரு முறை மார்க்கெட் மேலே போனால் கூட நமக்கு செல் சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம செல் ட்ரை பண்ணலாம், பை ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ ப்ரைஸ் வந்து மேலேயே இன்னொரு முறை போயிட்டா கூட திருப்பி என்ன பண்ணுங்க, மார்க்கெட்டில் செல் ட்ரை பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் கூட இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸில் வந்து இந்த பாட்டம்லேருந்து இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனை நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. ஸோ ப்ரைஸ் கரெக்டாக பிரேக் பண்ணி இந்த ரேஞ்ச் லெவலுக்கு கீழே திருப்பி மார்க்கெட் வரும் பொழுது நம்ம செல் ட்ரை பண்ணோம் அப்படின்னோம்னா இந்த மார்க்கெட்டில் நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் மேலே போனாலும்
வெயிட் பண்ணி மார்க்கெட்டில் செல் ஆகும்போது நம்ம செல் எடுக்க ட்ரை பண்ணலாம். யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் யூஎஸ்டி ஜப்பான். ஸோ யூஎஸ்டி ஜப்பான் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ப்ரைஸ் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேல நமக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு பின் பார் ஃபார்ம் ஆகிடுக்கான். ஸோ டேல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிடுக்கான், நல்ல ஒரு பின் பார் ஷேடோ கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கிறான். ஸோ இதுவும் ஒரு ரிஜெக்ஷன் ஏரியா தான். இங்கே ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா மெதுவாக கன்சால்டேட் ஆகி மெதுவாக அப்படி மேலே போன மாதிரி திருப்பி ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போகலாம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பான்ஷனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட டாப் அண்ட் டாப் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை மிஸ் ஆகி மார்க்கெட் கீழே வந்தாலும் இங்கே இருக்கிற சப்போர்ட்லேருந்து திருப்பி மார்க்கெட் மேலே போக சான்சஸ் உண்டு. ஸோ ஜப்பான் இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் நமக்கு புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அவங்களுக்கு அது சாதகமாக வரல அப்படின்னா இந்த யூஎஸ்டி ஜப்பான் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். வெயிட் பண்ணுவோம். ப்ரைஸ் வந்து நல்லா பிரேக் ஆகி ப்ரைஸ் பூம் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இங்கேருந்து பை ட்ரை பண்ணலாம் வெயிட் பண்ணி. நமக்கு யூஎஸும் ஸ்ட்ராங் ஆகும்போது ஜப்பானுடைய நியூஸும் வீக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்கும். யூஎஸ்டி செஃப். ஸோ செஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி இருக்கிறதுலே இப்போதைக்கு. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டம் சப்போர்ட்டில் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே வரலாமா, தாராளமாக வரலாம். ஸோ இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா. ஸோ இன்னும் இந்த டிமாண்ட் ஏரியா ஆல்மோஸ்ட் தொட்டுட்டா இன்னொரு கொஞ்சம் கீழே வந்து டிமாண்டே ஃபுல்லாக எடுத்தால் கூட ப்ரைஸ் இங்கேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பை ட்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடணும். ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், பை ட்ரை பண்ண நம்ம ரெடி ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க. செஃப் ஸ்ட்ராங் தான், யூஎஸும் ஸ்ட்ராங் ஆக போகிறோம். ஸோ ப்ரைஸ் மேலே போய் கீழே வந்து மேலே டேக் ஆஃப் ஆகும்போது நம்ம பை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். யூஎஸ்டி செஃப்ல ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு காத்திருக்கும். வெயிட் பண்ணுவோம். வரக்கூடிய நியூஸஸ் அண்ட் செக்டாரை பார்த்துட்டு நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு வந்து பை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு பை. இப்போ நடக்கிறது கரெக்ஷன் செல். இதுக்குள்ளே நம்ம பார்க்குற பை நம்ம வந்து வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பை கொடுத்துருந்தோம். ஸோ அந்த பை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டாகத்தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, புரியல சார் அப்படிங்கிறீங்க. ஒன்றுமே இல்லை, சிம்பிள். ட்ரெண்டு அப்படிங்கிறது பை. இந்த ட்ரெண்டு ஓவரால் ட்ரெண்டு பை. ஓகேங்களா, ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்கு, பை ட்ரெண்டில் தான் இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இப்போ பாருங்க மார்க்கெட்டில் வந்து இதுக்குள்ள இந்த ரேஞ்சுக்குள்ள இப்படி ஏறி ஏறி இறங்கி இறங்கி இப்படி ஏறி இறங்குது. இப்போ இந்த இறங்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு கரெக்ஷன் செல் மட்டும்தான். ஓகே, ஸோ இந்த கரெக்ஷன் செல் இப்படி இறங்கினா கூட ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஒரே கேண்டிலோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஃப்ளோலையோ மார்க்கெட் ஏறின மாதிரி இறங்குதா அப்படின்னா இல்லை. ஒரு ஜிக்ஜாக்ஸில் இப்படி இறங்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி அப்பப்போ ரைஸ் ஆகுது. இந்த ரைஸ் தான் நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் பையில் இருக்கிறோம். மார்க்கெட் மேலே போனோடனே திருப்பி கீழே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவலுக்கு ப்ரைஸ் வந்துடும். சிம்பிள். இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரும் பொழுது என்ன ஆகும், மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்தால் நம்ம திருப்பி இந்த ரேலிக்குள்ளே போய் மாட்டுவோம். இல்லை அப்படின்னா பிரேக் அவுட் நடந்தால் வெயிட் பண்ணி இந்த பிரேக் நல்லா இருந்தால் திருப்பி ஏறக்கூடிய மார்க்கெட்டில் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். இதுவே மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். பட் ஜியோ பாலிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் பார்க்கும் பொழுது கோல்டு அவ்வளோ சீக்கிரம் இன்னும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். எப்போ நல்ல சப்போர்ட் பிரேக் வருதோ 2260 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணுறானோ அப்போ தான் மார்க்கெட் கீழே நல்லா இறங்க ஆரம்பிக்கும். அஃப்கோர்ஸ் இந்த லோலாம் பிரேக் ஆச்சு, இப்போ 300 லெவல்லாம் பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்துடுவானா அப்படின்னா இல்லை. அதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்மாக இருந்துட்டு திருப்பி மார்க்கெட் எப்போ சப்போர்ட் கிடைச்சாலும் மேலே போகும். ஸோ வாரோடைய இந்த இம்பேக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகுதே ஒழிய டிக்ரீஸ் ஆகலை. ஒரு பக்கம் வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து சுகமமாக வந்து இப்போ இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து கம்மி பண்ணிக்கலாம், நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்க, நீங்கள் வந்து இது பண்ணுங்க, அந்த கான்ஃப்ளிக்டை வந்து நிறுத்துங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருந்தால் கூட இன்னொரு பக்கம் அந்த அட்டாக்கோடைய சிவியர்னஸ் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஸோ எனி டைம் ஏதாவது ஒரு கண்ட்ரி
பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலோ, அல்லது வேற ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ்ல கிரியேட் ஆகுது, பெரிய இஷ்யூ கிரியேட் ஆனாலோ, கோல்டு கண்டிப்பா திருப்பி மேல போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 520 லெவல்ல 520 அண்ட் 550 560 லெவல்ல மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அங்க போகாம தான் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கான். ஸோ 2260 உடையிற வரைக்குமே நமக்கு வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் மார்க்கெட்ல இருக்கு. சரி, இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாரங்கள். இப்போ வந்து நான் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓவர் நைட் பொசிஷனை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. யாருமே வந்து முடிஞ்ச அளவு இந்த சனிக்கிழமை விடிய காலம் மார்க்கெட் முடியும் பொழுது பொசிஷன்ஸை ஓப்பனில் வைக்க ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு புக்கிங் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு நல்ல பாட்டமில் இருக்கீங்களா, ஒரு பை எடுத்து வச்சிருக்கீங்களா, ஒரு நல்ல ஸ்டாப் லாஸ் வச்சு அது நல்ல மூவ்மெண்ட் ஆயிடுது அப்படின்னா அதை அப்படி ஓப்பனில் விட்டுருங்க. ஆன் ஸ்பாட்ல போய் அந்த மிட் நைட்ல போய் எடுக்காதீங்க. ஏன்னா வரக்கூடிய வாரத்தில் நமக்கு நான் ஃபார்ம் பேரோல் வெள்ளிக்கிழமை வரும் பொழுது நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, கோல்டு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும், டிஎக்ஸ்ஐலையும் கண்டிப்பாக 100% நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ ஓவர் நைட் பொசிஷனை அப்போ ஓப்பன் பண்ணாதீங்க. அன்னைக்கே மேக்ஸிமம் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. எல்லா இடத்துலையும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்ம சொன்ன கரெக்ஷன் செல் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இங்கேருந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், மார்க்கெட் மேலே போகிறோம். ஸோ இந்த இடம் நமக்கு 53ங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் லெவல். இதை நான் வந்து டெலகிராமில் சார்ட்டாக கொடுத்துருப்பேன். ஃப்ரைடே மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த ரிஜெக்ஷன் லைனில் பை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் தென் மார்க்கெட் டிமாண்ட் கிரியேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ மார்க்கெட் போய் இங்கே டச் பண்ணாலும் கீழே வரும்போது இந்த டிமாண்ட் லைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லைனாக மாறிடும். ஓகே, இந்த ரிஜெக்ஷனான டிமாண்ட் லைன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை இந்த இடத்துல நம்மளை கன்சால்டேட் பண்ணி நிறுத்தி இருந்தது. அதே மாதிரி பேஸ் லெவலில் மார்க்கெட் வரனால திருப்பி இங்கே வரும் பொழுது கொஞ்சம் மார்க்கெட் திருப்பி மேலே ஏறிட்டு கூட இறங்கலாம். மேபி இந்த இடத்துல நமக்கு வந்து ப்ரைஸ் இப்போ எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸையும் கரெக்டாக போய் எடுக்காமல் வந்தால் திருப்பி மார்க்கெட் ஏறினா பை கிடையாது, ஒரு ரெசிஸ்டன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே இறங்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னா எதை ஹெட் அண்ட் ஷோல்டர் எடுத்துக்கணும்னா இது ஷோல்டர், இது ஹெட், அண்ட் தென் இதை ஷோல்டராக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பிரேக் அவுட் ஆகிட்டான், ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கான். எனி டைம் ப்ரைஸ் இங்கே வந்து டச் பண்ணும்போது நம்ம இந்த மார்க்கெட்டை செல் ட்ரை பண்ணணும். 400க்கு பக்கமாக வந்து 400லேருந்து 410 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். இல்லை அதையும் தாண்டி மேலே போயிடுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுவோம். ப்ரைஸ் இந்த ரெசிஸ்டன்ஸில் எடுத்துகிட்டு திருப்பி ப்ரைஸ் கீழே இறங்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே பை எதிர்பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல செல் ட்ரை பண்ணியிருந்தோம். நான் வந்து டெலகிராமில் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடம் பை ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த செல் நமக்கு கிடைக்கல. ஸோ சடனாக ஃபால் ஆயிடுச்சு. இந்த பை எடுத்திருக்கோம். இந்த செல் வரும்பொழுது கண்டிப்பாக நான் டெலகிராமில் அப்லோட் பண்ணுறேன், அல்லது புதன்கிழமை நடக்கக்கூடிய லைவ் மீட்லேயோ அல்லது அப்கமிங் வீடியோஸ்லையோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டா இமிடியேட்டாக எனக்கு டைம் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக அதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு சார்ட் நான் போடுறேன் அல்லது வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். எந்த இடத்துலையும் ட்ரேட் பண்ணிங்கனாலும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய லெவல்ஸில் நாங்கள் சொல்ல மறந்துட்டா கூட நீங்கள் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல டேர்ன் ஆக ட்ரை பண்ணுது. இந்த 53 லெவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும். ஸோ இதை உடைக்கும் போது மார்க்கெட் கீழே இருக்கிற 35ல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு கரெக்ஷன் போவான். இந்த 35 லெவலில் இப்போ போயிட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி கீழே வரானா அடுத்த ரன்னிங் டிமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்தோடனே திருப்பி ஒரு நல்ல ரைஸ் ஆகி அப்புறம் கீழே இருக்கக்கூடிய பாட்டம் சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் வந்து நின்றுக்கும். ஸோ இதெல்லாம் தான் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து அங்கங்கே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். இப்போ நமக்கு சப்போர்ட் லெவலில் தான் மார்க்கெட் நிற்குது. இதெல்லாம் சப்போர்ட் லெவல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் தொட்டோடனே மேலே ஏறிட்டு இறங்கிட்டான். செகண்ட் சப்போர்ட் லெவல் தொட்டோடனே மார்க்கெட் மேலே ஏறிட்டு இறங்க போகிறான். திருப்பி தேர்ட் சப்போர்ட் லெவல் எடுத்தோடனே மார்க்கெட் ஏறிட்டு இறங்குவான். ஒன்ஸ் இந்த ஃபோர்த் சப்போர்ட் லெவல் மார்க்கெட் எடுக்கும் பொழுது, ஸோ நான் இங்கே எழுதுறேன், இது 1வது சப்போர்ட் லெவல், 2, 3, 4. ஸோ இந்த 3 அல்லது 4 இது வந்து ஒரு ஜோனாவும் நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த வந்து எப்படி மார்க்கெட் திரும்புகிறான் அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும்.
ஸோ இந்த 2 ஏரியால எங்க ஸ்ட்ராங்கான பஞ்ச் கிடைக்குதோ, இது திருப்பி மார்க்கெட்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் குடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் வந்து மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 300, 320 அப்படிங்கிற லெவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவல். ஸோ இப்ப நம்ம இருக்கிறது ரன்னிங்ல தான் இருக்கோம். ஸோ இப்ப 2வது சப்போர்ட்ல தான் இருக்கிறோம். கண்டிப்பா இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து கீழ ஃபால் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம எதிர்பார்க்கிறது இந்த இடத்துல மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு. நான் திருப்பி திருப்பி லைவ்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் ரீட்ரேஸ்மென்ட் பை செல் தான் எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல செல் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் மேல போயிருந்தானா செல் ட்ரை பண்ணியிருப்போம். பட் அதுக்குள்ள பிரைஸ் வந்து சடனா கீழ வந்துருச்சு. இந்த செல் எடுக்க முடியல. அதனால திருப்பி இந்த பை எடுத்துட்டோம். இப்ப மார்க்கெட்ல ட்ரையல் ஸ்டாப் லாஸ்ல இருப்போம். ஸோ இந்த இடம் மார்க்கெட் இப்ப திருப்பி ஏதாவது செல் மூவ்மெண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா, நம்ம செல் ட்ரை பண்ணணும். கிட்டத்தட்ட 2335ங்கிறது ஒரு மேஜர் லெவல். அத உடைச்சா 2300 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான மேஜரான லெவலாக அமையும். ஸோ மறக்காம எல்லா இடத்துலயும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணணும்னா கீழ டெலகிராம்ல லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலகிராமுடைய லிங்க் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் புதன்கிழமை கூடிய லைவ் மீட்ல கலந்துக்கிட்டு உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். வேற டெக்னிக்கல்ஸ் படிக்கணும், வேற ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா, இங்க தெரியிற இந்த டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணிக்கலுங்க. உங்களுக்கு நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச டவுட்ஸை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா கிளியர் பண்றோம். தேங்க்யூ.